Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. அண்மை செய்தி. தமிழக சட்டப்பேரவையில் திமுக உறுப்பினர்கள் கருப்பு பேட்ஜ் அணிந்து அவைக்கு வருகை தந்திருக்கிறார்கள். அது குறித்தான காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். வகுப்பு வாரிய சட்ட திருத்த மசோதா மக்களவையில் நிறைவேறியதற்கு கண்டனம் தெரிவிக்கும் விதமாக திமுக மட்டுமல்லாமல் திமுக கூட்டணி கட்சியினருமே கருப்பு பேட்ஜ் அணிந்து அவைக்கு வருகை தந்திருக்கிறார்கள். இது குறித்த விவரங்களுக்காக இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் லதா. லதா, விரிவான விவரங்களை வழங்கலாம். வணக்கம். இன்றைய சட்டமன்ற கூட்டம் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கக்கூடிய நிலையில சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒவ்வொருவராக தலைமைச் செயலகத்திற்கு வருகை தந்து வருகிறார்கள். அப்படி வரக்கூடிய அவர்கள் வக்ஃபு வாரிய சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் நிறைவேறியதை கண்டித்து கருப்பு பேட்ஜ் அணிந்து திமுக மற்றும் கூட்டணி கட்சியை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் தொடர்ந்து அந்த கருப்பு பேட்ஜ் அணிந்து வருகை தருவதை நம்மால பார்க்க முடியுது. அந்த வகையில திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் மட்டும் இல்லாமல் காங்கிரஸ், மதிமுக, அதே போல பார்த்தோம் அப்படின்னா கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் கருப்பு பேட்ஜ் அணிந்து தொடர்ந்து அந்த தலைமைச் செயலகத்திற்கு வருகை தந்து வருகிறார்கள். நேற்றைய தினம் நாடாளுமன்ற மக்களவையில் வகுப்பு வாரிய சட்ட திருத்த மசோதா அந்த நிறைவேறிய ஒரு சூழல்ல அதனை கண்டித்து தற்பொழுது இத்தகைய கருப்பு பேட்ஜை அணிந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் வருகை தந்து வருகிறார்கள். முக்கியமா பார்த்தோம்னா இன்றைய தினம் சட்டமன்ற கூட்டமானது இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்குது. அந்த வகையில வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை, இயற்கை சீற்றங்கள் குறித்த துயர் தணிப்பு துறைகள் மீதான மானிய கோரிக்கையும் அதன் மீதான விவாதங்களும் இன்றைய தினம் நடைபெற இருக்கு. அதே போல பார்த்தோம்னா நேற்றைய தினம் கால்நடை பராமரிப்பு, மீன்வளம், மீனவர் நலன், பால்வளம் ஆகிய துறை சார்ந்த மானிய கோரிக்கை மீதான விவாதங்கள் மானிய கோரிக்கைகள் நடைபெற்றிருந்த நிலையில அதன் மீதான விவாதங்கள் இன்றைய தினம் நடைபெற இருக்கு. இத்தகைய ஒரு சூழலால சட்டப்பேரவை இன்னும் சற்று நேரத்துல கூட இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல திமுக மற்றும் கூட்டணி கட்சியை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் கருப்பு பேட்ஜ் அணிந்து வருகை தந்து வருகிறார்கள். முக்கியமா பார்த்தோம்னா நாடாளுமன்ற மக்களவையில வக்ஃபு வாரிய சட்ட திருத்தம் அந்த மசோதா என்பது நிறைவேறி இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல அதனை கண்டித்து இத்தகைய கருப்பு பேட்ஜ் அணிந்து தற்பொழுது வருகை தந்து வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி லதா. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.